عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن اسم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا. صدق الله المولانا العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: ما من شيء أسكر في ميزان المؤمن يوم القيامة من حسن الخلق أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அளவிலா கருணையும் கிருபையும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை அடிவற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், இவ்வுலகத்திலே ஒரு முஃமினான முஸ்லிமான நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. மேலான அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருக்குர்ஆனுடைய முதல் 15 ஜுஸூக்கள் இப்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் பிறை 12. பிறை 12 என்று சொன்னாலே நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈரக்குலை துண்டு என்று சொல்லப்பட்ட ஃபாத்திமா நாயகம் அவர்களுடைய நினைவு நமக்கு வர வேண்டும். ரபியுல் அவ்வல் 12 என்று சொல்லுகிற போது எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நினைவு வருகிறதோ, அதுபோல சய்யிதத்து அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதிகளின் தலைவி என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனித பரம்பரை என்பது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே இன்று வரை நிலைத்திருக்கிறது. அஹ்லுல் பைத் என்று அவர்களை சொல்கிறோம். பெருமானாருடைய சங்கைக்குரிய குடும்பம் என்று சொன்னாலே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே நிலைபெற்றிருக்கிறது. அவர்களுடைய நினைவலைகளை தாங்கி அவர்களுடைய வரலாறுகளை, அவர்களை உலகத்தில் வாழ்ந்த அந்த புனித தினங்களை, அவர்கள் மறு உலகத்தினுடைய சிந்தனையோடு அவர்கள் ஆற்றிய அந்த நற்பணிகளை இன்றைய தினத்தில் நாம் நினைவு கூறுவோமாக. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பல்வேறு பண்பாடுகளை போதிக்கிறது என்ற வரிசையிலே பல்வேறு நல்ல குணங்களை பற்றியும் நாம் பேசுகிறோம். சில குணங்களை இஸ்லாம் தவிர்க்க சொல்லுகிறது என்ற வகையில இருக்கக்கூடாத பல்வேறு குணங்களை பற்றியும் நாம் தவிர்ப்பதற்காக வேண்டி அதை பற்றி விளக்கி கொண்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாம் என்பது வணக்க வழிபாடுகளுக்கு தருகின்ற முக்கியத்துவத்தை போலவே அழகிய நல்ல பண்பாடுகளுக்கு முக்கியத்துவத்தை தருகிறது. இஸ்லாம் மொத்தம் 5 வகையில பிரிக்கப்படுகிறது. இஸ்லாம்னா என்னன்னா, முதல்ல அகாயித், கொள்கை இருக்க வேண்டும். இரண்டாவது இபாதத், வணக்க வழிபாடுகளை பற்றிய பேச்சு. மூன்றாவது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகிறது. நான்காவதாக முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, உறவினர்கள், இது போன்ற விஷயங்களில் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஐந்தாவது ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் ஹுஸ்னுல் குல்க், அழகிய குணங்கள், ஆதாபுகள், ஒழுக்கங்கள். ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் எவை என்பதை பற்றி விரிவாக பேசி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற 4 துறைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்ததை விட அதிகமான ஒரு முக்கியத்துவத்தை இந்த ஹுஸ்னுல் குலுக்கிற்கு கொடுத்தார்கள். ஹதீஸ்ல இப்படி வருகிறது: மா மின் ஷைஇன் அஸ்கர ஃபி மீசானில் முஃமின், ஒரு முஃமினுடைய மீசான் தராசு இருக்கிறதே, அதுல எல்லா அமல்களும் நிறுக்கப்படும். அதுல ரொம்ப அதிகமான கனமுரிய ஒரு அமல் எது என்று சொன்னால் மின் ஹுஸ்னில் குல்க் என்றார்கள். அழகிய நற்குணங்கள், ஒழுக்கங்கள், பண்பாடுகள் தான் அதிகமான எடையை தருகிறது என்று குறிப்பிட்டார்கள். எனவே சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அந்த குணங்களுக்கு பல்வேறு நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். சில விஷயங்கள் நம்ம நன்மை நினைக்கிறது இல்லை. அழகிய குணங்களுக்கு நாம் அது அவ்வளவு பெரிய சவாபை அல்லாஹ்வோட ஈட்டி தருமா என்று யோசிப்பதில்லை. அல்லாஹ் அவர்களுடைய உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறார். சின்ன விஷயம் என்று நாம் யோசிப்போம், ஆனால் அதனால ஒரு மனிதன் நரகத்திற்கு கூட போய்விட முடியும். நரகத்தினுடைய வாசலை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு கலிமா, அந்த கலிமாவை சொன்னால் சொர்க்கத்திற்கு தகுதியானவன் நரகத்துக்கு போய்விட்டான்.
ஒரே ஒரு களிமா தான், நல்ல களிமாவை சொன்னான், நரகத்திற்கு தகுதியானவன் சொர்க்கத்தின் வாசப்படிக்கு போய் நின்று விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சின்ன சின்ன விஷயங்களில மிக அதிகமான கவனம் தேவை என்று சொன்னார். ஒட்டுமொத்தமா ஹதீசுகளை அத்தனையும் 5 லட்சம் ஹதீசுகளை ஒன்று திரட்டி இமாம்கள் எல்லாம் சேர்ந்து இதுல காமனா இருக்கிற மிக முக்கியமான போதனை எது என்று எடுத்த போது 5 விஷயத்தை எடுத்தாங்க. எல்லா இமாம்களும் சேர்ந்து எடுத்தது 5 விஷயங்கள். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு தெரியுமா? தர்குஹு மாலா யானி, தேவையில்லாத விஷயத்தை ஒரு முஃமின் விட்டு விடுவான். அது அவசியம் இல்லை என்றால் அதை மூக்கு நுழைக்க மாட்டான் என்பதுதான் அதுல கிடைக்கிற முதலாவது போதனை என்று சொன்னார். அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான், வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் பிறர் குறைகளை ஆராயாதீர்கள். தேவையில்லாத காரியங்களில் நீங்கள் துருவி துருவி ஆராய வேண்டாம். பொதுவாக குறை பார்க்குதலை தவிர்க்க வேண்டும் என்று நமக்கு மார்க்கம் பணிக்கிறது. ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம். குறைகளை தேடினால் என்ன நடக்கும்? அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், குறையை தேடினா அதை பத்தி பேச சொல்லும். வலா எந்த பாலுக்கும் பாலா, உங்கள் ஒருவர் பிறரை பற்றி நீங்கள் கோல் மூட்ட வேண்டாம். குறை சொல்லாதீர்கள், குறையை தேடாதீர்கள் என்பது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு போதனை. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்மையும் அறியாமல் குறையை கண்காணிப்பதற்கு இன்றைக்கு கேமராக்கள் வைக்கப்படுகிறது. சொல்லிட்டு வைக்கிறது ஒன்று இருக்கிறது, நமக்கே தெரியாம ஒரு ஃபைக் கேமரா வைக்கப்பட்டு உளவு பார்க்கிற ஒரு பணி நடக்கிறதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையாக கண்டித்த பல்வேறு குணங்களிலே இது முக்கியமான ஒரு குணம். ஒரு இஸ்லாமிய சட்டம் ஒன்று, கிசாஸ் உடைய சட்டம். ஒருத்தன் ஒருவரை தாக்கி விட்டால், கையை சேதப்படுத்திட்டா கைக்கு அளவுக்கு நம்ம பகரம் வாங்கணும். இப்படிலாம் ஒன்றுக்கு ஒரு உறுப்புக்கும் இருக்கிறது. ஒருவர் ஒட்டு கேட்கிறார் அல்லது ஒருவரை ஆராய்வதற்காக வேண்டி வீட்டினுடைய ஓட்டையில எடுத்து கண்ணை வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் குத்திட்டான், கண்ணு பழுதா போச்சு. இஸ்லாமிய கோர்ட்ல வந்தா இந்த கண்ணுக்கு கிசாஸ் உண்டான கிசாஸ் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒரு உறுப்பை பாதிச்சா அதுக்கு பகரமா செய்யணும் இல்லையா? ஏன் இந்த இடத்துல கண்ணுக்கு பகரம் கண் ஏன் வாங்கப்படவில்லை என்றால் அவன் செய்து கொண்டிருந்தது மிக தவறான ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதில கேட்கிற ஒரு குறையை ஆராய்வது, கண்ணிலே ஆராய்வது, இப்படியெல்லாம் பல்வேறு தரங்களை சொல்லி கண்டித்திருக்கிறார். பொதுவாக குறை பார்க்கிற பண்பு சமுதாயத்தில் இயல்பா இருக்கும். லுக்மானுல் ஹக்கீம் தம் மகனை கூட்டிட்டு போனார். சமுதாயம் எப்படி இருக்கும் என்று விளக்கினார். நீ எதை செஞ்சாலும் குறை சொல்வார். எனவே யாருடைய குறை நீ பெருசா எடுத்துக்க கூடாதுப்பா, உன் பணியை நீ செய்யணும் என்று விளக்கினார். எனக்கு புரியல என்று சொன்ன உடனே லுக்மானுல் ஹக்கீம் தம் மகனை கூப்பிட்டு கழுத்து மேல ஏறி உட்காந்து போனார். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க என்றார். ஏதாவது இறக்கம் இருக்கிறதா? அத்தா மகன் ஒரு கழுத்து மேல ஏறி உயிரெல்லாம் வாயிலா செய்ய என்ன செய்யும் என்று பேசினார்கள். அப்படியா, என்ன செய்யலாம்ப்பா, 2 பேரும் இறங்கிடலாமா அப்படின்னு 2 பேரும் இறங்கினார்கள். கொஞ்ச நேரம் போய்கொண்டே இருந்தார்கள். கஞ்சப்பையில கழுதுதான் இருக்க, ஏறி உட்காந்து போக வேண்டியதானே, அது கூட செலவா போயிடும் என்று பேசினார்கள். மகன்கிட்ட சொன்னாரு, கேட்டியா, இப்ப என்ன செய்யலாம்? 3வது ஒரு முடிவு, நீ மேலே உட்காந்துக்க, நான் நடந்து வரேன் என்று கூப்பிட்டு போய்கொண்டே இருந்தார். அப்போது சில பேர் சொன்னார்கள், அத்தாவா நடக்க வச்சுட்டு இந்த பையன் பாரு மேலே உட்காந்துருக்கான், உனக்கும் கிட்டு வச்சுப்பேன் என்று பேசினார்கள். முல்லா என்ன சொல்றது, லுக்மானுல் ஹக்கீம் என்ன செய்தார்னா, தம்பி சரி நீ கீழே இறங்க, நான் மேல உட்காந்துக்கிறேன் என்று கூப்பிட்டு கொண்டே போன போது மக்கள் அப்போதும் சொன்னார்கள், முல்லா மேல உட்கார்ந்து இருப்பது லுக்மானுல் ஹக்கீம், கீழே நடந்து வர்றது. இப்படி எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் சமுதாயத்தினுடைய கமெண்ட் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று நாம் பார்க்கிற போது ஏதாவது ஒரு குறையை அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறை பார்க்கிற பண்பை மிகவும் வன்மையாக கண்டித்தார்கள். அந்த குறை பார்க்கிற பண்பு ஒரு கட்டத்துல புறம் பேசுவதை நோக்கி நகர்த்திவிடும். புறம் பேசுவதை பற்றி அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் இந்த வசனத்துல, உங்கள் சொந்த சகோதரரின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? குறை பேசுவது என்பது அதுபோன்ற ஒரு குற்றத்திற்குரியது என்று அல்லாஹ் சொல்லுகிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் அந்த குறை கண் என்பதை எடுத்து காட்ட மாட்டார். ஆவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு சாப்பாடை வச்சா சாப்பிட்டு பிடித்தால் சாப்பிட்டு முடிப்பார்கள், இல்லை என்றால் அதை சற்று நகர்த்தி வைத்து விடுவார்களே ஒழிய
அந்த உணவில் இந்த குறை அந்த குறை என்று சொல்வதற்கு நபி அவர்கள் முன் வந்ததே இல்லை. நீங்க பாக்குறோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விருந்து போடுவார், எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருப்பார். எல்லாம் சரிதான், அந்த தயிர் சட்னி தான் கொஞ்சம் கெட்டுப்பட மாதிரி இருந்துச்சுல்ல என்று ஒட்டுமொத்த அந்த உழைப்பையும் நாம் லேசாக நகர்த்தி விட்டு வந்து விடுவது உண்டு. ஏதோ ஒரு குறை இருக்கும், குறையில்லாத ஒரு சூழல் உண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் அந்த பண்போடு இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு ஊதாட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு திராட்சை பழம் கொடுத்தது. ரசூலுல்லாஹ் வாங்கி சாப்பிட்டாங்க, அடுத்ததை எடுத்தாங்க, சாப்பிட்டு முடித்து விட்டாங்க. நபி அவர்களுடைய பழக்கம் என்னன்னா, ஒரு 2 எடுத்துட்டு சபையில கொடுத்துருவாங்க. அன்னைக்கு கொடுக்கல யாருக்கும். சாபிகள் கேட்டார்களா, இது புது வழிமுறையா இருக்க, நீங்க எப்பயுமே கொடுப்பீங்களே என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூதாட்டி தன் தோட்டத்தில் விளைந்த அந்த திராட்சையை தந்திருக்கிறார். நான் வச்சப்ப லேசா புளிச்சிச்சு, அது உணவு, அதை சாப்பிட்டு முடிக்க வேண்டும். உங்கள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? குடிக்குது போய் கொடுத்தீங்களான்னு அந்த பெண்ணை பார்த்து நீங்கள் பேசுவீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டில் இருந்த பழத்தை அத்தனையும் சாப்பிட்டு முடித்தார்கள் என்று பார்க்கிறோம். குறை சொல்லுகிற பண்பை ரசூலுல்லாஹ் வளர்த்துக்கல. அது மட்டுமல்ல, சஹாபிகளுக்கும் விளக்கினார்கள். முஆவியா ரலியல்லாஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனிதர்களுடைய வலா எத்துபகு கைப கைரிஹி, அடுத்தவர்களின் எந்த குறையும் நீங்க தோண்டி துருவி ஆராய வேண்டாம். காரணம், எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு குறை இருக்கும். குறையே இல்லாத மனிதன் என்று சொன்னால் அது நபிமார்கள் மட்டும்தான். அல் அன்பியா மாசூமீன் மகசூமூன், நபிமார்கள் அத்தனை பேரும் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள்ட்ட குற்றம் வராது. சின்ன சின்ன குற்றங்கள் அது குற்றமே அல்ல. நம்முடைய பார்வையில் அது குற்றமாக தெரிகிறது, அல்லாஹ்வுடைய பார்வையில் அது குற்றமாக அல்லாஹ் அதை சொல்லுகிறான். அது இயல்பாக மனிதன் இருக்கிறது. ஒரு நபி இடத்தில் அது இருக்கக்கூடாது என்ற அளவில் அது சொல்லப்பட்டிருக்கும். குறைன்னு சொல்லியோ அது பெரிய தவறு என்றோ எந்த நபி இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனா கொல்லுமணி ஆதவ கத்தாவும், ஆதமுடைய மகன் என்று வந்து விட்டால் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது. ஒரு காலத்துல இருக்கும், கொஞ்ச காலத்துல ஒரு நல்லவரா மாறி விடுவார். எனவே குறையை நீங்கள் மறைப்பதற்கு பழகுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு குறையை நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் மறைத்தால் 1000 குறைகளை அல்லாஹ் நாளைக்கு மன்னிப்பானாம். நீங்கள் பிறரின் குறைகளை நீங்கள் துருவி ஆராய முற்பட்டால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ததப்பஅ அவ்ரத அஹீஹி, ஒரு மனிதனுடைய சகோதரனுடைய குறையை ஆராய்வதற்கு ஒரு முற்பட்டால் தத்பா அல்லாஹு அவ்ரதஹு, அல்லாஹ் அவர் குறையை தேடுறதுக்கு இன்னொரு ஆளை நியமிக்கிறார். எனவே குறையை பரப்புவது என்பது நம்முடைய வேலை அல்ல. அல்லாஹ் அதை பார்த்துக் கொள்வான். அவரை அல்லாஹ் மன்னிக்க கூட செய்து விடுவான். குறை வார்த்ததாலே நாம் மிகப்பெரியதொரு கேள்விக்குள்ளாகுவோம் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு படித்து கொடுத்த செய்திகளாக இருக்கிறது. ஹதீஸ்ல வருகிறது, சஹாபிகளை எல்லாம் கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இப்படி சொல்வார்கள், லா யுபல்லிகன்ன அஹதுக்கும் அன் அஹதி மின் அஸ்ஹாபி, உங்க தோழர்களில் இருந்து யாரை பத்தி எந்த செய்தியும் என்னிடம் சொல்லாதீங்க. அவர் அப்படி செஞ்சார், இங்கே எப்படி செஞ்சார், நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஏதோ ஒரு செய்தி எப்போதும் ஏதோ ஒரு நாட்டில் செய்திருப்பார். சொந்த ஊரில் அவர் அந்த நாட்டில் அப்படி செய்தார் என்று பேசிக் கொண்டிருப்பார். அவர் வாழ்க்கையில் ஏதோ மறைக்கப்பட்ட பக்கமாக இருக்கும். அதை வெளிச்சம் போட்டு காட்டுகிற பண்புகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து சொல்றாங்க, அவர் செய்திருக்கலாம், ஆனா அதை என்னிடம் வந்து சொல்லாதீங்க. ஏனென்றால் அடுத்து பார்க்கிற போது அந்த குறை முதல்ல வந்து நிற்கும். இன்னி உஹிப்பு அன் அஹ்ரஜ இலைஹிம் வ அன சலீமுஸ் சத்ரி, நான் உங்கள்கிட்ட வரணும், உங்கள்கிட்ட வந்து நான் பேசணும், உங்களோட பழகணும். எப்படி தெரியுமா பழகணும்? வ அன சலீமுஸ் சத்ர், நான் திறந்த மனதோடு உங்களை பார்க்கணும். இந்த குறை உள்ளவர் அந்த குறை உள்ளவர் என்று நீங்கள் குறைகளை பரப்பிக் கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இஹ்லாஸான எண்ணம் போய்விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிகளிடத்தில் படித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு மனைவி அப்படியே கிராஸ் பண்ணி போறாங்க. போகும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தசீர், குட்டச்சி போகுது என்று சொன்னாங்க. பொதுவா 2 மனைவிகள் என்கிற போது ஒரு வகையான கோபம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை எப்படி வெளிப்படுத்துவது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் குல்தி கலிமா, நீ ஒரு வாசகம் சொன்ன, நான் முசிஜத்தில் பகல், அதை கொண்டு போய் கடல்ல கலந்தா கடலை நாத்தம் அடித்து விடும். ஒரு மனிதனுடைய நீளம் குட்டையாக இருப்பதில் சில குறைகள், அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யதார்த்தமாக பேசினார்கள். ஆனால் இது குறை என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் இருக்கிறதே, குறையை ஆராயக்கூடாது என்பது ஒரு முஃமினுடைய அழகிய பண்பு என்பதை நமக்கு விளக்குகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஹதீசுகளின் வழியில நாம் இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். உங்களில் ஒருத்தர் வருவார், அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார். சாமிகள் பார்த்தார்கள், அவர் ஒழு செஞ்சுட்டு வேகமா அவர் அப்படியே போய் தொழுது போய் கொண்டிருந்தார். இரண்டாம் நாளும் அப்படியே சொன்னார்கள், உங்களை யாராவது சொர்க்கவாதியை பார்க்க விரும்பினா இப்போ ஒருத்தர் வருவார், அவர் தான் சொர்க்கவாதி அப்படின்னு சொன்ன உடனே சஹாபிகள் பார்க்கிறார்கள். அதே முதல் நாள் போன அதே சஹாபி 3 நாட்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபிக்கு அவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்படுகிறதே, அவர் என்ன அமல் அப்படி செய்தார்? ரொம்ப விடிய தொழுறாரா, டெய்லி நோன்பா, அவருடைய வணக்கம் என்ன எப்படி இருக்கும்? அவர் வீட்டுக்கே போய் நம்ம ஒரு 3 நாள் உங்க வீட்டுல விருந்தாளியா தங்கலாம்னு வந்திருக்கிறேன், அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்டார். அந்த சஹாபியும் அனுமதி கொடுத்தார். இவருக்கு அதே வேலைதான். என்ன அமல் செய்யறார்? இது காசா எடுத்து கொண்டு போய் பெரிய தான தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறாரா? என்ன அமல் செய்கிறார்? ரகசியமாக என்ன அமல் இருக்கிறது? 3 நாட்கள் ஆய்வு செய்கிறார். ஒன்றும் இல்லை, பாங்க சொன்னா தொழுவு போயிடுறார். வளமையா எல்லாரும் மாதிரி தான் இருக்கார். 3 நாள் முடிச்சு அந்த சஹாபி சொன்னார்கள், நான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில இருந்தேன், சொர்க்கவாதியை பார்த்தா உங்களை பாருங்கன்னு ரசூலுல்லாஹ் 3 தடவை 3 நாள் சொன்னாங்களே, உங்கள்கிட்ட என்ன அமல் இருக்கிறது? அப்படி யதார்த்தமாக வளமையாக எல்லோரும் செய்வதைத்தானே நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்ட போதுதான் அந்த சஹாபி ரலியல்லாஹு சொன்னார்கள், உண்மைதான், வளமையா இருக்கிறது தான், ஒரே ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கு. நான் தூங்க போகிற போது யாரை பற்றியும் எந்த குறையான எண்ணத்தையும் என் மனதில் வைத்துக் கொண்டு தூங்க போவது. நான் யாரிடம் பழகினாலும் பேசினாலும் யாரை பற்றி குரோத மனம் என்னிடம் இருப்பதில்லை. யாரிடம் கொடுக்கல் வாங்கல் செய்து என்னுடைய வாழ்க்கை கழிந்தாலும் அவர் பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கிறேன். குறை இல்லாம தூங்க போறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். குறையை காணாத ஒரு மனது என்பது ஒரு சொர்க்கவாதிக்குரிய மனதல்லவா? அல்ல நாளை மறுமையில போகும்போது மனதில் இருந்த அந்த ஹில் என்கின்ற ஒரு பகுதி எடுத்து வெளியே போட்டுதான் சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. அந்த ஹில் என்றால் என்ன? பிறர் மீது குறை கண்ணோட்டத்தோடு இருத்தல் என்று நமக்கு தஃசீரிலே விளக்குவார்கள். எனவே ஒரு மூமினுடைய மான மரியாதை என்பது, ஒரு மனிதனுடைய கண்ணியம், ஒரு மூமினுடைய கண்ணியம் என்பது மிகச் சிறந்த அந்தஸ்திற்குரியது. அதை குறைபடுத்துகின்ற கரைப்படுத்துகின்ற பணிகள் என்பது அல்லாஹ்விற்கு வெறுப்பானது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்திருக்கின்ற கட்டளைகளாக இருக்கின்றன. எனவே நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சருகுதல்கள், நாமே அறியாத புறத்தில இதுவெல்லாம் தவறா என்று யோசித்து விடுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் இருந்து தவிர்த்து அல்லாஹ்வுடைய அருளை பெறுகின்ற நல்ல தௌஃபீக்கை நம் யாவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.